வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிஷன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 11 நம்ம அதில் பார்க்க போகிறோம். பார்ட் 11 என்னன்னாக்கா ஹோமோனிம்ஸு ஹெட்ரோனிம்ஸு. ஹோமோனிம்ஸ் மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாம் உண்டு. ஹெட்ரோனிம்ஸு சும்மா தெரிஞ்சுக்கணுக்காண்டி நான் அதில் கொடுத்துருக்காను. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா கிராமர் பார்ட் எல்லாமே புக் பேக்கில் உள்ளது. அந்த பேஜ் பூரா எல்லாமே கொடுத்துருக்காను. நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது புக் பேக்கில் உள்ள பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சரி பார்ப்போம். அதில் கிராமர் 11 பேஜ் நம்பர் 72 இருக்குது. ஹோமோனிம்ஸ் ஹெட்ரோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கிளிப்பட் வேர்டு பார்த்தோம். கிளிப்பட் வேர்டில் வந்து சிலபிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் என்ன அடுத்ததில் பார்ப்போம். ஹோமோனிம்ஸ் ஆர் 2 or more வேர்ட்ஸ். ஹோமோனிம்ஸில் வந்து 2 வார்த்தைகள் அல்லது 3 வார்த்தைகள் இருக்கும். 2 வார்த்தை அல்லது 3 வார்த்தை இருக்கும். தட் ஹாவ் சேம் ப்ரனன்சியேஷன். ஒரே மாதிரியான சொற்கள் இருக்கும். ப்ரனன்சியேஷன் ஒளியுடைய சவுண்ட் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். வார்த்தையில் ஒன்று ஒரே வார்த்தை, ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் தே ஆர் கால்டு 2 டைப்ஸ். 2 வகையான டைப்ஸ் அதில் இருக்குது. அடுத்து வரல. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃப் எப்படி இருக்கும்? ஹோமோகிராஃப் ஆர் வேர்ட்ஸ் வித் சேம் ஸ்பெல்லிங். சமம், 2 ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங் இருக்கும். ஆல்டர் அப்படின்னு. அண்ட் சேம் சவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா சேம் சவுண்டாக இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது போல் அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக மீனிங்ஸ் அதில் இருக்கும். அது இப்போ அதில் பாருங்களேன். பார்க் எக்ஸாம்பிள்ஸ். பார்க் PARK, a piece of public land for recreation. piece of public land. பார்க் அப்படின்னாக்க எல்லாரும் ஓடி விளையாடக்கூடிய ஒரு இடம், அது ஒன்று இருக்கு இல்லையா. அதாவதுல த பீஸ் ஆஃப் பப்ளிக் லேண்ட், பொது இடம் அப்படின்னு அர்த்தம் அதில் சொல்கிறோம். அடுத்து பாருங்களேன். இது வந்து விளையாடுறது சொல்லலாம், ரெக்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு பார்க்கு டு லீவ், விட்டு செல்லுதல். ஸோ பர்டிகுலர் பிளேஸ் டு லீவ் த வெஹிக்கிள் த பர்டிகுலர் பிளேஸ். ஒரு பிளேஸில் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு போன்னு சொல்கிறோம் இல்லையா, வரமாக ஒதுக்கி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்று பார்க்கு. அப்போ இன்னொரு பார்க் ஒன்று இருக்குது, பட்டை உரிக்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, PARK பார்க் அப்படின்னு அர்த்தம் இருக்கும். இது பார்க்கு 2 தான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்களேன். பேட், த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஃபார் ஹிட்டிங் த பால். அந்த வந்து பேட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம், பால் அடிக்கிறது, அந்த பேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட் பார்த்தீங்கன்னா மேமல்னாக்கா பாலூட்டியணும் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறோம். ஸோ சேம் வேர்டு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், சேம் சவுண்டு சேம் வேர்டு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதில் மாற்றி வச்சுக்குவோம். ஸோ இது புரியும் நினைக்கிறேன். அடுத்து பாருங்களேன். ஹோமோஃபோன்ஸ். அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஹோமோனிம்ஸு ஹெட்ரோனிம்ஸ் பார்த்தோம். இப்போ ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன அதில் பார்ப்போம். அதில் ஹோமோஃபோன்ஸ் ஆர் 2 or more வேர்ட்ஸ் த சேம் சவுண்டு. இதுவும் அதே மாதிரி தான், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங்ஸ். டிஃப்ரெண்ட்டு ஸ்பெல்லிங்கு பார்த்துங்க, அதாவது வெவ்வேறு வகையான ஸ்பெல்லிங்கு, சவுண்டு சேமாக இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட்டான சவுண்டு. இதுக்கு பேர் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு. டியர், என் அன்புடையவரே அப்படின்னு அர்த்தம் சொல்ல முடியா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் சொல்ல முடியா, அது போல டீர் அப்படின்னு அர்த்தம். டீர் செல்லு பார்த்தீங்கன்னா சவுண்டு வரலேன், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். டீர் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். வைல்டு அனிமல் இல்லையா, அந்த மானை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்களேன். ஹெட்ரோனிம்ஸ். இதெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாமில், ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாண்டி அதில் நான் இருக்கேன். ஹெட்ரோனிம்ஸ் ஆல்சோ நோன் ஹெட்ரோஃபோன்ஸ் ஆர் 2 or more வேர்ட்ஸ் த சேம் ஸ்பெல்லிங். ஹெட்ரோனிம்ஸுங்கிறது ஹெட்ரோஃபோன்ஸில் உள்ள, அதாவது 2 அல்லது 3 வார்த்தைகள் சேம் ஸ்பெல்லிங் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் சவுண்டு வரும், டிஃப்ரெண்ட்டு சவுண்டு. அப்போ பாருங்களேன். லீடுங்கிற ஆர்டர் இருக்கும். லீடு, LEAD, லீடுனாக்கா மெட்டல். அப்போ இந்த லீடு பாருங்களேன் கைடு. ஏன்ப்பா என்னப்பா ஏதாவது லீட் பண்ணுங்களாப்பா, அப்போ அந்த லீடு எடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டல் எடுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட் லீட் பண்ணு, கைட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். மினிட், MINUT, மினிட் அப்படின்னு அர்த்தம். மினிட், பீரியட் ஆஃப் டைம், ஒவ்வொரு மினிட்ஸும் ஒவ்வொரு மினிட்னு சொல்லுவோம். மினிட் வெரி ஸ்மால், மினிட் வெரி சின்ன ஒரு இதாக கூடுறதுக்கு தான் அந்த வந்து மினிட்ஸ். அதான் விட்டுவாங்க. சேம் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் சவுண்ட் அப்படின்னு லீட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அடுத்து வரல.
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் புக் பேக்கில் உள்ளது. இப்போ பார்த்துட்டு எல்லாமே புக் பேக்கில் உள்ளது. இந்த புக் பேக்கில் வந்து இந்த ஆன்சரோட நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் பார்க்கலாம். Complete the sentence by choosing a suitable words from those given in the bracket. So nobody can say, யாருமே சொல்ல முடியாது என்னது dash there will be an improvement in the அப்போ வெதர்ங்க வெதர்ங்கிற வார்த்தை இது கன்ஜெக்ஷன். இந்த வெதர் இல்லாவிட்டால் அப்படின்னு வார்த்தை. இந்த வெதரை வந்து கால சூழ்நிலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதுதான். ஸோ நோபடி கேன் சே, யாருமே சொல்ல முடியாது என்னது ஆகையால் தேர் வில் பி மழை வருமோ இல்லையாங்கிற விஷயத்த இல்லையா. எதை இம்ப்ரூவ்மெண்ட் இன் த வெதர் கால சூழ்நிலையை யாராலும் இப்படி இருக்குது அப்படி ஆகையால் சொல்ல முடியாது அப்படின்னு 1 2 டேஷ் தான் போட்டுருக்கேன். யுவர் ரிங் இஸ் கையில் போட்டு முடியாது மோதிரம் டேஷ் டோன்ட் நாட் ரீச். அப்போ யுவர் ரிங் இஸ் லூஸ்னா நழுவுடுதல். do not lose லாஸ் இழக்கக்கூடாது அப்படின்னு தான் அது சொல்லுவாங்க. அதில் தான் நெக்ஸ்ட் பாருங்க. We found a dash biscuit in the old man's shirt dash. அப்போ வந்துட்டு பாக்கெட் அப்படி ஆட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ we found கண்டுபிடிச்சிட்டோம் என்ன த பிஸ்கட்டை யார்கிட்ட பாக்கெட்டில் POCKET பாக்கெட். இந்த ஓல்டு மேன் ஷர்ட் இல்லையா PACKET பாக்கெட். அப்போ பேக்கெட் அப்படி வார்த்தை பேக்கெட். பிஸ்கட் எங்கே இருக்கும், பாக்கெட்டில் இருக்கும். இது பாக்கெட் இல்லையா, அது பேக் பண்ணியிருக்கோம். பேக் அப்படின்னு அர்த்தம், பேக்கெட் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். இது ஃபவுண்டு புரியுதா, இது 1 இது 2. அடுத்த பாருங்களேன். when the pole vaulter cleared dash cleared 28 it was cleared record. அப்போ 1 2 இந்த pole vaulter cleared அப்படின்னு அர்த்தம் கொடுத்துட்டு 28 feet அடி feet recorded it was declared அறிவிக்கப்பட்டது. என்னது இது feet அடி அந்த இடத்துல மொத்தம் விவரிக்கப்பட்டது. ஸோ அடி 1 அச்சீவ்மெண்ட் 1 அதான் அந்த இடத்துல நம்ம கரெக்டாக அதில் பார்த்து வச்சுக்கணும். அது வந்து ஃபீட்னா அடி, இது ஃபீட்னாக்க ரெக்கார்டு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு. ஸோ அடுத்து பாருங்களேன். சரி இதை பாருங்களேன். எக்ஸ்பிளைன் தி கோட். இந்த கோட்டு வந்து மேற்கோள் காட்டுதல். கோட் எக்ஸ்பிளைன் யுவர் கோட் மேற்கோள் காட்டுதல். கட் யுவர் கோட் யாரு அக்கார்டிங் டு யுவர் கிளாத். இங்கே ஆன்சர் வந்துருக்கு. இந்த கோட்டு மேலே போட்டுக்கிற இந்த கோட்டு இருக்கு இல்லையா உங்களுக்கு கிளாத்து அது. ஸோ அது வந்து எதை மேற்கோள் காட்டுறாங்க, நீ ஓட்டுக்கிற ட்ரெஸ்ஸை அதை வந்து மேற்கோள் காட்டி காட்டுறாங்க அப்படிங்கிறத கோட். கோட்னாக்க மேற்கோள் காட்டுறது. ஸோ அடுத்தது பாருங்களேன். இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒன்றும் பண்ண தெரியாம சொல்லலாம். டேஷ் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் ஹி டேஷ் ஹவுஸ். அப்போ அதில் ஒன்று பாருங்களேன். பாஸ்னாக்கா நிறுத்தி வைக்கிறது. பாஸ்னாக்கா செல்லுதல் ஒன்று இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிவி ஓடிட்டு பாஸ் பண்ணி வைப்போம், நிறுத்தி வைப்போம். இந்த ஸ்ட்ரேஞ்சர் பாஸ்டு அவனை நிறுத்தி வைக்கிறது. எதுக்கு, ஃபார் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் அவனுக்கு முன்னாடி. எதுக்கு, ஹி பாஸ் த ஹவுஸ் அந்த வீட்டை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி, அந்த வீட்டுக்குள்ளே மை ஹவுஸ் எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதில் பாட்டி வைக்கிறோம். அதுதான் அதில். ஸோ அடுத்தது பாருங்களேன். the dancer turned dash after the final performance அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த வியரி அப்படின்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்னு அர்த்தம், பலமான அப்படின்னு அர்த்தது. இந்த பலமான டான்ஸர் நடனம் ஆடுபவர் டேர்ன்டு திரும்பினார். எப்போ, வியரி அணிந்திருந்தார். ஆஃப்டர் த ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ். வியரினாக்கா அணிதல், இது பலமான. அப்போ இந்த வியரி டான்ஸர் அந்த பலமான டான்ஸரு அண்ட் டேர்ன்டு வியரி அணிஞ்சிருந்தார். எப்போ, ஆஃப்டர் த ஃபைனல் பர்ஃபார்மன்ஸுக்கு பிறகு அணிஞ்சிருந்தார் அப்படின்னு. வியரினாக்கா அணிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்க. இந்த செயின் தட் ஐ ப்ரெசென்டட் மை சிஸ்டர். நான் வச்சுருக்க செயின் வந்து என்னோட சகோதரிக்கு ப்ரெசென்ட் பண்ணேன், கொடுத்தேன் அப்படின்னு. வாஸ் நாட் மேட் ஆஃப் கோல்டு. அது வந்து கோல்டு கிடையாது. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் டேஷ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் சென்ஸ் ஆஃப் டேஷ்.
அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கில்ட். இப்போ ஆன்சர் இதில் பாருங்களேன், கில்ட் அப்படின்னா கில்ட்னாக்க தங்கம் மூலம் பூசப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இது கில்ட் அப்படின்னாக்க குற்றம்னு அப்படி அர்த்தம் சொல்றது. ஐ சஃபரிங் தி சென்ஸ் ஆஃப் கில்ட், என்னோட குற்றமாக தெரியுது, மனநிலைக்கு குற்றமாக தெரியுது அப்படின்னு கில்ட்டி அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். அப்போ அந்த செயின் ஐ வாஸ் பிரசன்டட் மை சிஸ்டர் வாஸ் நாட் மேட் ஆஃப் கோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் வாஸ் ஜஸ்ட் கில்ட் 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 அப்படின்னு அர்த்தம். தங்கம் மூலம் பூசப்பட்ட செயின். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் எ சென்ஸ் ஆஃப் கில்ட், எனக்கு அன்னையிலேருந்து எனக்கு என்னாச்சு, எனக்கு கில்ட்டியாக இருக்குது, குற்றமாக இருக்குது மனசில் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. நல்லா கிராமர் கவனிங்க, எல்லாமே புக் பேக்கில் உள்ளது.